ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா புஷ்பா 2 தி ரோல் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ராஷ்மிகா வந்தானா அல்லு அர்ஜுன் நடித்துள்ள சிறப்பான படமாக அதிரடியாக இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படம் பேன் இந்தியா படமாக வெளியிட்டிருக்காங்க. ஏஜிஎஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் மட்டும் 800 திரையரங்களை இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, முதல்ல பகத் பாக்சியில் காய்ப்பாங்க. பகத் பாக்சினி முதல்ல அசிங்கப்படுத்தி ரொம்ப இது பண்ணியிருப்பார். ட்ரெஸ் எல்லாம் இதை அவுத்து போட்டிருப்பாங்க. அதனாலே இவர் இந்த படத்தில் அவரை பழி வாங்குறதுக்காண்டி வெறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருப்பார். அவர் ஸ்டார்டிங் சீன்லேயே பயங்கரமாக இருக்கும். அப்புறம் கடலில் ஒரு இடத்த காய்ப்பாங்க. அங்கே கண்டெய்னர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 2 கேங் அந்த கண்டெய்னர்களை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கையில் சரக்குங்களாம் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு கண்டெய்னர் மட்டும் நகராது. யாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தோன்னா அந்த சைடு எல்லாம் ஒரு டிரைவர் ஒருத்தர் இருப்பார். இவ யாருடா இங்கே இருக்கான், தூங்கு முடிஞ்சு இங்கே தான் தூங்குறதுக்கு இதாக இருக்காடா, எங்கேயாவது சரக்கு அடிச்சுட்டு இங்கே படுத்துருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டி ஒரு கிரைனரில் மேலே தூக்கிடுவாங்க. அவர் மூஞ்சிலாம் கட்டியிருக்கிறோம். அப்போ யாருன்னு பாருங்கடான்னு சொல்லி சரிக்கல. அங்கேருந்து ஒரு கண்டெய்னர் கீழே விழும். புஷ்பான்னு போட்டிருக்கும். புஷ்பான்னு பார்த்தோன்னே சார் புஷ்பா சார்னு இவனை முதல்ல சுட்டு தெலுங்கடா, உசுரோட நம்ம எல்லாத்தையுமே கொண்டுருவான்டா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே துப்பாயை எடுத்து பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருக்கல. இவர் அப்புறம் மூஞ்சிலேருந்து அப்படி கட்டை வச்சு எல்லாத்தையும் சும்மா ரன் பண்ணி எல்லாத்தையும் ஜோலியாக முடிச்சிடுவார். சரி, இப்படி ஒரு கட்டத்தில் பார்க்கல. அடுத்த கட்டத்தில் ராஷ்மிகா மந்தனா இவரும் ஒரு ரொமான்ஸாக நல்லா அப்படியே புருஷன் பொண்டாட்டி அன்பாக பாசமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ஆசை இருக்கும். சார் சாமி நீ சிஎம் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடு சாமி, நம்ம பெரிய பிரேமாக நம்ம வீட்டில் மாட்டணும் சாமிவாங்க. சரி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிஎம்மை பார்க்க எம்பி கூட போவாங்க. போகிற வழியில் அங்கே எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து சால்வை போட்டுக்கிட்டு இருக்கல. இவர் சால்வை போடையில என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன காலில் போடுற செருப்பத்துக்கு தோலில் போட சொல்கிறியா, நீலாம் எனக்கு போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அசிங்கப்படுத்திடுவாங்க. அசிங்கப்பட்டவனே அவருக்கு ஒரு அவமானமாக போயிடும். அப்போ வெளியில் என் எம்பிகிட்ட சொல்லுவார், நீ சிஎம் ஆகிறியா அப்படிம்பாங்க. நான் சிஎம் ஆகுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது தம்பி, அதுக்கெல்லாம் பணம் ரொம்ப வேணும் அப்படிம்பாங்க. உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லு, 100 கோடி அப்படிம்பாங்க. 100 கோடியா, உனக்கு 1000 கோடி நான் தரேன், நீ சிஎம் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு சிஎம் ஆக்குறதுக்கு இவர் போராடுற. அதுதான் மிகப்பெரிய ஒரு படத்தோட முழுக்க கதைன்னு சொல்லலாம். தன்னை அசிங்கப்படுத்துறது இல்லாமல் தன் மனைவியை அசிங்கப்படுத்திட்டாங்க. எப்படின்னா பொண்டாட்டி பேச்சு வீட்டோட தான் கேட்கணும், அந்த வெளியில் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கா தம்பி சொன்ன உடனே தான் அவருக்கு ரொம்ப பெரிய அசிங்கமாக போயிடும். இந்த கேட்ட கேள்வி தான் கடைசியில் அங்கே உள்ள சிஎம்ஏ மாறுற அளவுக்கு இவர் எந்த அளவுக்குலாம் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் இதுக்கெலாம் ஒரு பணம் வேணும்ல, இந்த பணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மரக்கேட்டை மாஃபியா லெவலில் ஜப்பான் லெவலில் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பிளானுக்கு எல்லாம் பகத் பாசில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இப்படி பண்ணிட்டானே இவனை எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படான் கடத்துறையும் பார்க்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் படைங்கள்லாம் பயங்கரமாக தண்ணி அது எதுன்ட்டு வாங்கினோம் எல்லா இடத்துலையுமே சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. இவர் இதையும் மீறி இவர் எப்படி கடத்துறாரு, அந்த 2000 டன்னை விற்றுட்டாரா, அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, சிஎம் பதவி சிஎம் மாற்றிட்டாங்களா, இதுதான் இந்த படத்தோட முழுக்க மீதி கதை. இந்த படத்தில் அவங்க அண்ணன் போன படத்தை மாதிரியே இந்த படத்துலேயும் ரொம்ப கொடுமைப்படுத்துவார். எங்கே பார்த்தாலும் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பார். இதனாலே இவருக்கு ரொம்ப பெரிய அசிங்கமாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஆளுங்களையும் எதிர்க்கிறவர், அவங்க அண்ணனை மட்டும் இவரால் எதிர்க்கவே முடியாது. அப்படியே கூனி குறுகி போயிடுவார். ஏன்னா இவங்க அம்மா 2000த்துக்கு பிறந்ததுனால இவர் ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. ஒரு திருவிழா கூட்டத்துலேயும் இவருக்கும் ஒரு மரியாதை எதுவுமே பண்ணாமையே ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் இவருக்கு பேர்னாலே புஷ்பானாலே எல்லாமே அரளுவாங்க. இவங்க அண்ணன் தவிர மற்ற எல்லாமே பயப்படுவாங்க. இப்படி இருக்கையில் அவங்க அண்ணனோட பொண்ணை அந்த திருவிழாவில் ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவருக்கு கோவம் வரும். கோவம் வரையில் அப்போ தான் சரி எல்லாமே கட்டிக்கிட்டு அப்போ தான் இவரோட வேஷமே காஞ்சனா படத்தில் லாரன்ஸ் இருக்கிற மாதிரியே இந்த படத்தில் இருப்பார். பார்க்க முதல் டான்ஸே பயங்கரமாக இருக்கும். இவரோட பாடி பில்டுக்கும் அதுக்கு டான்ஸுக்கும் வேறு லெவலில் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்படி கட்டத்தில் இந்த சண்டை இந்த மாதிரி எல்லாமே பெரிய பெரிய அதிகாரிகளோட பசங்க தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பொம்பளையோட இது பண்ணிக்கிட்டு இருக்கல. அப்போ அண்ணன் பொண்ணை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்போ பண்ணுவார் ஒரு சண்டை, சும்மா அந்த ஃபைட்டே வேறு லெவலில் இருக்கும். சும்மா தரமாக கொடுத்துருப்பாங்க. அவரு எப்பயுமே அல்லு அர்ஜுனோட ஃபைட்டே உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. நின்ன இடத்துல 2 செகண்டில் 10 பேரை தூக்கி அடிப்பார். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக அடிப்பார். அப்புறம் அந்த எம்பி பசங்களை மொட்டையை எடுத்து அனுப்பி விட்ருவாங்க கழுத மேலே ஏற்றிட்டு. அதுக்கடுத்து அவங்க உங்களுக்கே தெரியுமில்ல, இந்த மாதிரி அவமானப்படுத்தினாலே அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்ட்டு.
சரி, இது ஒரு கட்டம் போகையில, அடுத்து வந்து என்ன நடக்கும்னா, அந்த பெரிய ஆளுங்களோட பையங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த பொண்ண வந்து மறுபடியும் வந்து கடத்திருவாய்ங்க. கடத்தினோனே அந்த கடத்தின பசங்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கலாம் செல்லும். பிரதமரோட தெரிஞ்ச பசங்க. பிரதமரே வந்து பயங்கரமா வந்து மாஃபியா வந்து இருந்தவரு. அந்த அளவுக்கு தான் வந்து இப்போ வந்து பிரதமரா இருக்காரு. அவர்ட்ட வந்து மோதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எம்பி என்ன சொல்லுவாரு, இந்த மாரி இந்த பசங்க உங்க அண்ணன் பொண்ணு தான் எதுக்கு நீ தேவையில்லாம உள்ள போற? அவங்கள கழட்டி விட்டுரு. அவங்க எதுக்கு தேவையில்லாம நீ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க தான் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னோனையும், இல்லண்ணே, இல்லை சார் என்னால் முடியாது. அது யாருந்தா இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணு. அவங்கள நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவங்களும் வந்து சின்னையா சின்னையா சின்னையான்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து செல்லமாக இருக்கும். இவர் தான் வந்து கண்டுக்கவே மாட்டார். இப்படியே வந்து கதை போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இவர் அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவார், ஒரு டிவி சேனலில் போயிட்டு துப்பாக்கியோட நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து மிரட்டி கொஞ்ச நேரத்தில் வந்து கடிச்சாகணும் வா அப்படின்னு ஒரு சவுண்டு விடுவார். இந்த இந்த படத்தில் விடுவாங்கள்ல, எது இப்போ கூட ரீசெண்டாக வந்து கர்நாடகாவில் ஒரு படம் வந்து இருந்துச்சுல்ல, எப்படின்னா கண்டாரா. அந்த கண்டாரா படத்தில் ஒரு பா அப்படிம்பார்ல, அந்த மாதிரி வந்து இவர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்படி விட்டவொடனே எல்லாம் வந்து மிரண்டுறாங்க. சுற்றி உள்ள ரவுடிங்க எல்லாமே வந்து அங்கே இருக்கா, இங்கே இருக்காங்களா, அங்கிட்டு இருக்காங்களா, இங்கிட்டு இருக்காங்களா சொல்லி பொண்ணை தேடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் வந்து ஒரு கால் வரும். கால் வந்தவொடனையும் அவர் வந்து போவார். போனவொடனே என்னாச்சு ஏதாச்சும் கேட்கல, இந்த மாதிரி வந்து என்னமோ பெருசாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிற, உன் பொண்ணை தொட்டவொடனே பெரிய இது பண்ணுவியா அப்படி சொல்லலாம். அந்த பொண்ணை வந்து சட்டையை கிழிக்கி அப்படி கிழிக்கி நீ இப்போ பண்ணடா அப்படிம்பாங்க. அவர் கை காலெலாம் வந்து கட்டிடுவாங்க. கையை கட்டினா வந்து காலில் அடிப்பார், காலை கட்டினாலும் கையில் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே அடிப்பார். அதனால் 2 இதுவுமே வந்து கட்டிட்டு இப்போ வந்து அட்றா அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாருங்கன்னா, அந்த பொண்ணை வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்கல, இவருக்கு வந்து கோவம் வந்துடும். அப்போ வந்து வெறித்தனமாக என்ன பண்ணுவார், தன்னோட வாயாலே எல்லாத்தையும் பிடிச்சி கடிப்பார். இங்கே கடிப்பார், அங்கே பறந்து அவனை கட்டிப்பார், இவனை கட்டிப்பார். இப்படி வந்து வாயாலையும் அந்த 2 கைக்கு நடுவில் வந்து இடுப்பாலையும் வந்து முறுக்கி எல்லாத்தையும் வந்து அடிப்பார். இந்த சீனை வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுவரைக்கும் வந்து யாருமே வந்து சண்டை போடாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட்டை வந்து எடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து டேய் புஷ்பா வந்து காலை அவுத்துட்டான்டா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லவுடனே அப்படி ஓடுவாங்க. டேய் புஷ்பா கையை அவுத்துட்டான்டா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அடித்து வெள்ளு வந்து தும்சம் பண்ணி பயங்கரமாக வந்து ருத்ர தாண்டவமாக பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, லேடிஸ் கட்டப்பில் இவர் நடிச்சுக்கிற அந்த ஃபைட்டு டான்ஸு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இதுக்கடுத்து வந்து இவர் வந்து காப்பாற்றி கூட்டு வந்துடுவார் இவங்க எல்லாத்தையுமே வந்து. அப்புறம் வந்து அவங்க அண்ணவங்களாம் வந்து மறுபடியும் வந்து ஏற்றுக்குறாங்க. எப்படின்னா, தம்பி நீ தான் வந்து நாங்கள் எப்படியோ உன்னை வந்து நினச்சோம், ஆனால் நீ வந்து நம்ம குடும்பத்து மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துருவாங்க. சேர்ந்தவொடனே அப்புறம் என்ன நடக்கும்னா, அங்கே வந்து பெரிய பிரதமர் இருப்பார்ல, அவர் என்ன செய்வார், என்னடா இப்படி நம்ம பசங்களை வந்து கொன்னுட்டாங்களே என்ன பண்ண சொல்லிட்டு அழுதுகிட்டே, அப்போ அவன் வரலையா அப்படிம்பாங்க. அந்த கேஜி படத்தில் 2வது வந்து பெரிய ரவுடியை வந்து காமிப்பாங்களா என்ன ஆனது, அதே மாதிரியே இந்த படத்தில் வந்து அவன் வரலையா அப்படிம்பாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன பொம்மை மாதிரி ஒரு இது இருக்கும். அப்போ வந்து பூமாலையில் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா ராஷ்மிகா வந்து குழந்த பிறகுக்காண்டி இங்கே வந்து சீமந்தை வந்து ஃபங்க்ஷன் வந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி நடத்திக்கிட்டு இருக்கையில் நான் வந்து இப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவன் மட்டும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கானா, அவனை சாதாரணமாக விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கையில் அவங்க போயிட்டு ராஷ்மிகா மந்தனா அவருக்கு வந்து சீமந்தம் வந்து மொத்த ஃபேமிலி வந்துடும், அண்ணன் குடும்பம் எல்லாமே வந்து சேர்ந்து வந்துடும். அப்படி இடத்துல இங்கே ஒருத்தன் வந்து கையில் வந்து ரிமோட்டோட நிற்பான். ரிமோட்டோட வந்துட்டு கையில் வந்து ஒரே அமுக்குவான். அமுக்குனோடனே அங்கே உள்ள ஒரு பாம்பு வச்சுருப்பாங்க. அப்படியே தூளாக எல்லாமே வெடிச்சிடும். கடைசியில் வந்து புஷ்பா அவங்க குடும்பம்லாம் பிழைச்சிச்சா, அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, இந்த எதிரி புதுசாக ஒருத்தன் வந்திருக்கானே அவன் யார், அப்படிங்கிறதான் அந்த படத்தோட மீதி கதையை அடுத்த 3ல் வந்து சாப்டர் 3ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 3.5 கொடுக்குறேன். இந்த வந்து ஃபஸ்ட்டு பாகத்து வரைக்கும் வந்து பகத் பாசிலே வந்து எடுத்து காட்டியிருப்பாங்க, இவரையும் காட்டியிருப்பாங்க. ஆனால் அவர் தான் வந்து எல்லாமே வந்து எதிர்ப்பார் செய்வார். பகத் பாசில் வந்து சாரின்னு வந்து கேட்க சொல்லுவார், இவரும் போயிட்டு சாரின்னு சொல்லிடுவார். அப்புறம் வந்து சாரின்னு சொன்னோடனே இவர் வந்து வண்டியில் ஏற்றி பகத் பாசியில் வந்து ஒரு காரில் வந்து ஏற்றி ஆக்சிடென்ட் ஆக்கிட்டு அங்கே வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து பகத் பாசி விழுந்து அவர் மேலே ஒரு உச்சி அடிக்கிற சீன்லாம் வந்து வேறு லெவலே தரமாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதனாலே வந்து அவருக்கு வந்து அசிங்கங்கிறது பெரிய அசிங்கமாக போயிடும். அதுக்கடுத்து வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பகத் பாசில் வந்து சும்மா சாதாரண ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்தினாலே கோவப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி உச்சா போனால் அந்த மனுஷன் சும்மா இருப்பானா, எந்த அளவுக்குலாம் இவர் பழி வாங்க துடிப்பான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, கடைசியில் வந்து இந்த படத்தில் வந்து புஷ்பாலாம் பிழைச்சாங்களா, என்ன ஆனது அப்படிங்கிறத பார்ட் 3ல் தான் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.